கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 8. சத்தியமூர்த்தி ரயில் நிலையத்திற்கு வெளியே வந்ததும் வலப்பக்கம் ஓரமாக நிறுத்தியிருந்த ரிக்ஷாக்காரர்கள் ஓடி வந்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள். விடிவதற்கு இன்னும் சில நாழிகை நேரமே இருந்தது. அந்த அமைதியான நேரத்தில் மதுரையின் வீதிகளில் நடப்பதே ஒரு இன்பகரமான அனுபவமாக இருக்கும். ரிக்ஷாக்காரர்களிடமிருந்து விடுபட்டு சூட்கேஸும் கையுமாக நடந்தான் அவன். பயனை எதிர்பாராமல் பழைய காலத்து மனிதர்கள் செய்து வைத்து விட்டு போகும் பல தர்மங்களுக்கு ஒரு ஞாபகம் போல எதிரே மங்கம்பாள் சத்திரம் தெரிந்தது. தருமம், தானம் போன்ற பல பெரிய காரியங்கள் இந்த நூற்றாண்டில் ஒரு நல்ல ஞாபகம் என்ற அளவிலாவது நிலைத்திருக்கின்றன என்று எண்ணிய பொழுது அந்த எண்ணத்தை அடுத்து கண்ணாயிரம் சேர்ந்து ஞாபகத்திற்கு வரவே சத்தியமூர்த்தி தனக்குத்தானே சிரித்து கொண்டான். வீடு நெருங்க நெருங்க தன்னை எதிர்கொள்ளப் போகிற தந்தைக்கு தான் சொல்லியாக வேண்டிய மறுமொழியை பற்றி சிந்திக்கலானான் அவன். வெளியூருக்கு போய்விட்டு திரும்புகிறேன். வீட்டில் 2 தங்கைகளும் வயதான பெற்றோர்களும் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நான் என்ன வாங்கி கொண்டு போகிறேன் என்று எண்ணிய பொழுது வெறும் கையோடு ஊர் திரும்புவதை அவன் தானாகவே உணர்ந்து வருந்த வேண்டி இருந்தது. எப்பொழுதுமே அவன் அப்படித்தான். அனுபவபூர்வமாக உலகத்துக்கேற்ப வாழும் சில பழக்கங்கள் அவனிடம் படியாமலே போய்விட்டது. அப்பாவும் அம்மாவும் பலமுறை அவனிடம் உள்ள இந்த குறையை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். கல்லூரி நாட்களில் அவன் விடுமுறைக்கு ஊர் திரும்பும் பொழுது ஊரிலிருந்து வீடு தேடி வருகிறவனுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று தோன்றாதா? உலகத்து வழக்கமே பிடிபடாத பிள்ளையாக இருக்கிறாயே அப்பா என்று அம்மா வழக்கமாக குறைபட்டுக் கொள்வது உண்டு. இன்றும் அப்படி குறைபட்டுக் கொள்வதற்கேற்ற சூழ்நிலையில்தான் தான் வீடு திரும்புவது அவனுக்கே புரிந்தது. பசையை போல அனுபவத்தில் ஒட்டி கொண்டு விட்ட வேண்டிய சில விதமான வாழ்க்கை ஆர்வங்கள் என்னிடம் இல்லை. உறவினர்களை கண்டால் நான் அதிகமாக கலந்து பேசி பழகுவதில்லை என்று அப்பா குறைபடுகிறார். தங்களுக்கு அடிக்கடி ஏதாவது வாங்கி கொடுத்து வெளிப்படையான பிரியத்தை என்னால் காண்பிக்க முடியவில்லையே என்று அம்மா என்மேல் வருத்தப்படுகிறாள். தெருவில் சந்தித்தால் நின்று பேசி கலகலப்பாக பழகத் தெரிவதில்லை. முரட்டு அழகாக இருக்கிறான் என்று கண்ணாயிரத்தை போல உள்ளவர்கள் என்னை பற்றி குறை சொல்கிறார்கள். மொத்தத்தில் பலர் எதிர்பார்க்கிற சில குணங்கள் என்னிடம் இல்லை. இதில் மாறுதல் விளைய வேண்டியது என்னிடமா மற்றவர்களிடமா என்பதுதான் முடிவாக தீர்மானமாக வேண்டிய காரியம். நீங்கள் உங்களை காட்டிலும் வயது மூத்தவர்களிடம் இன்னும் நிதானமாகவும் வினயமாகவும் பேசுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்று வேறொரு விதமாக அவனிடம் குறைபட்டு கொண்டிருக்கிறார் மல்லிகை பந்தல் கல்லூரி அதிபர் பூபதி. அதையும் இப்பொழுது நினைத்தான் அவன். எல்லாவற்றையும் மொத்தமான அபிப்பிராய தொகுப்பாக ஒன்று சேர்த்து பார்த்தால் எப்படியோ மாற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்ப்பது அவனுக்கு புரிந்தது. ஆனால் என்ன விளைவை எதிர்பார்த்து அப்படி மாற வேண்டும் என்றுதான் புரியவில்லை. பிறருடைய சௌகரியங்களை உத்தேசித்து தானே தன்னை அடிக்கடி மாற்றிக்கொள்ளும் கோழையாக வாழ பழகவில்லை அவன். பிறரை மாற்றுகிற தீரர்களில் ஒருவனாக வாழ ஆசைப்படுகிறவனின் ஆரம்பம் இப்படித்தான் இருக்க முடியும் என்பது போல இருந்தன அவனுடைய அனுபவங்கள். அவன் படித்திருந்த புத்தகங்களும் பழகியிருந்த நல்லவர்களும் ஒவ்வொரு துறையிலும் இங்கு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பது போல திடமான அபிப்பிராயங்களை ஆழமாக எண்ணி தீர்மானம் செய்ய அவனுக்கு கற்பித்திருந்தாலும் சராசரி உலகில் பல இடங்களில் அவன் தயங்கி நிற்க நேர்ந்தது. பிறர் தன்னை எப்படி எதிர்பார்ப்பார்களோ அப்படித்தான் வாழ முடியாமல் இருப்பது தனக்கு ஒரு குறையானால் சமூகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த குறை ஏதாவது ஒரு வகையில் இருந்தே தீரும் என்று சத்தியமூர்த்தி நினைத்தான். ஏனென்றால் அடுத்தவன் தன்னிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தன்மை இல்லாத அப்பட்டமான தியாகிகள் உலகில் எந்த மூலையிலும் இல்லை. அன்பின் மிகுதியாலும் அப்படி எதிர்பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். வெறுப்பின் மிகுதியாலும் அப்படி எதிர்பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி எதிர்பார்ப்பதுதான் வாழ்க்கை போல் இருக்கிறது என்று இப்படி பலவிதமான சிந்தனைகளின் வேகத்தோடு நடந்து சென்றதில் நடையே தெரியவில்லை. எதிரே வருகிற சந்தில் திரும்பி அடுத்த வீதிக்குள் சிறிது தொலை நடந்தால் வீடுதான். எங்கோ கோவிலில் திருவனந்தல் வழிபாட்டுக்கு முன்பாக வைகரையில் வாசிக்கப்படும் மேளமும் நாதஸ்வரமும் அதிகாலையில் இனிய ஞாபகமாக ஒலித்து கொண்டிருந்தன. சில வீடுகளில் அப்பொழுதே வாசல் தெளிக்க தொடங்கி இருந்தார்கள். கிழக்கு வெளுக்க இன்னும் சிறிது நேரமே இருந்தது. வாசல் படியேறி கதவை தட்டினான் சத்தியமூர்த்தி. இருமிக்கொண்டே அப்பா எழுந்து வந்து கதவை திறந்தார். சாயங்கால ரயிலிலேயே உன்னை எதிர்பார்த்தேன் என்றார் அப்பா. முடியவில்லை. முதல் நாள் மல்லிகை பந்தலுக்கு போகிற பஸ் தவறிவிட்டது. மறுநாள் இன்டர்வியூக்கு தாமதமாகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே சூட்கேஸுடன் உள்ளே நுழைந்து கூடத்து பெஞ்சில் உட்கார்ந்தான் சத்தியமூர்த்தி. அப்பா ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்து கொண்டார். கிணற்றடியிலிருந்து வந்த அம்மா, ராத்திரி ரயிலில் தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு எதற்காக வருகிறாய்? சாயங்கால வண்டியிலேயே வந்திருக்கலாமே என்று விசாரித்து கொண்டே வந்து அவனுக்கு எதிர்ப்புறம் ஆவலோடு நின்று கொண்டாள். கூடத்தை மெழுகுவதற்கு வாளி நிறைய நீரோடு வந்த ஆண்டாள்
அண்ணனின் வரவினால் ஏற்பட்ட ஆர்வத்தை காட்டும் முகத்தோடும் அப்பாவுக்கும் அருகே வந்து ஊஞ்சல் சங்கிலியை பிடித்து கொண்டு நின்றாள். படுக்கையிலிருந்து அப்பொழுதுதான் கண்ணை கசக்கிக் கொண்டே பாதி தூக்கமும் பாதி விழிப்புமாக எழுந்திருந்து வந்த கல்யாணியும் இன்னொரு பக்கமாக நின்று கொண்டாள். இன்டர்வியூ முடிவு என்ன ஆயிற்று என்பதை அவனாக சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களைப் போல எல்லோரும் ஆவலடங்கிய நிலையில் மௌனமாக இருந்தார்கள். வீட்டுக்குள் நுழைந்ததும் இப்படி ஒரு காட்சியை அல்லது நிகழ்ச்சியை சத்தியமூர்த்தியும் எதிர்பார்த்திருந்தான். எல்லோருடைய கண்களின் பார்வையும் தன் முகத்தையே நோக்கியிருப்பது அவனுக்கு புரிந்தது. ஒரு கணம் எல்லா வேதனைகளையும் மறந்தவனாக நன்றாக வாய்விட்டு சிரிக்க வேண்டும் போலவும் தோன்றியது. அடுத்த கணம் அப்படி செய்வதால் குடும்ப பொறுப்பு தெரியாத பிள்ளை என்று கெட்ட பெயரையே தாங்க நேரிடுமோ என்ற தயக்கமும் ஏற்பட்டது. என்ன ஆண்டாள், உன் வலது கண் வீங்கினார் போல தெரிகிறதே, உள்ளே ஏதாவது வெடித்திருக்கிறதா என்று அப்போது அந்த நிலையில் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு விசாரிக்க தேவையில்லாத ஒன்றை தங்கையிடம் விசாரித்தான் சத்தியமூர்த்தி. ஒன்றுமில்லையா அண்ணா என்று ஆண்டாள் சிரித்தாள். அப்புறமும் சிறிது நேரம் அவன் ஏதோ சொல்லப் போகிறான் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க அவன் ஒன்றுமே சொல்லாமல் நேரத்தை மௌனத்தில் கழித்தான். அப்பா பொறுமை இழந்தார். நீ போன காரியம் என்ன ஆயிற்று? இன்டர்வியூ ஆயிற்று. முடிவு ஒன்றும் சொல்லவில்லை. விவரம் தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்டர்வியூவின் பொழுது நீ சரியாக நடந்து கொண்டாயா இல்லையோ? தந்தையின் இந்த கேள்விக்கு சத்தியமூர்த்தி பதில் ஒன்றும் சொல்லவில்லை. கடந்த சில மாதங்களில் தொடர்ந்து 4-5 இன்டர்வியூக்கு போய்விட்டு ஒரு விளைவும் இல்லாமல் திரும்பி வந்ததிலிருந்து அப்பாவுக்கு தன்மேல் இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருப்பது அவனுக்கு தெரியும். போகிற இடங்களில் தான் அகம்பாவத்தினுடனோ அலட்சியமாகவோ நடந்து கொள்வதனால்தான் வேலைகள் கிடைக்காமல் தட்டி போய் கொண்டிருக்கின்றன என்று அவர் சந்தேகப்படுவதைக் கண்டு அவனுக்கு அவர் மேல் கோபமோ மனத்தாங்களோ உண்டாகவில்லை. அவரைப் போல வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நைந்தவர்கள் அப்படித்தான் நினைக்க முடியும் என்பதை உணர்ந்து பொறுமையாக இருந்தான் அவன். நான் அப்போதே படித்து படித்து சொன்னேன். நீ கேட்டால்தானே? தமிழ் ஹானர்ஸை தவிர வேறு எந்த பிரிவில் சேர்ந்திருந்தாலும் இதற்குள் நல்ல உத்தியோகத்தை தேடிக்கொண்டு போயிருக்கலாம். இந்த வீட்டு நிலைமை நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. மாடியிலும் கீழே முன்பக்கத்து அறையிலுமாக உண்டு குடித்தனம். இருக்கிற 2 பேருமாக 100 ரூபாய் வாடகை தருகிறார்கள். இந்த தள்ளாத வயதிலும் நான் டியூஷன் சொல்லிக் கொடுப்பதற்கு அலைந்து 100 ரூபாய்க்கு தேற்றுகிறேன். மாடியில் மழைக்கு ஒழுகுகிறது. இப்பொழுது இருக்கிறவர் காலி செய்துவிட்டால் மறுபடியும் காலியாகிவிடும். மாடியில் கொஞ்சம் இடித்து கட்டினால் ஒழிய தொடர்ந்து யாரையும் குடியிருப்புக்கு வைக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் பணம் வேணுமடா, பணம். சும்மா வரட்டு இலக்கியம் பேசி ஆகப்போவது ஒன்றுமில்லை. திருமணத்திற்கு நிற்கின்ற இந்த பெண்களையும் வீட்டு கவலைகளையும் நினைத்து ராப்பகலாக நான் தூக்கமின்றி மாய்வது உனக்கு தெரியுமோ? எத்தனை நாட்களுக்கு இப்படி இருக்கப் போகிறாய் நீ? அப்பா இப்படி ஆத்திரப்பட்டு பேசியதையும் சத்தியமூர்த்தி பொறுமையாக கேட்டுக்கொண்டான். நினைப்புகளாலும் பாவனைகளாலும் ஒரு தலைமுறைக்கு முந்திய மனப்பான்மை கொண்டவர் அவர். அவரிடம் எதிர்த்து பேச விரும்பவில்லை அவன். பதில் பேசாமல் பல்விளக்கி முகம் கழுவி கொண்டு வருவதற்கு பின்பக்கம் எழுந்து சென்றான். அவனுடன் கூடவே பின்புறம் நடந்து வந்த தங்கை ஆண்டாள், அப்பா பேசியதை ஒன்றும் மனதில் வைத்து கொள்ளாதே அண்ணா, ஏதோ கவலையில் ஆத்திரமாக சொல்லிவிட்டார் என்று ஆறுதலாக கூறிய வார்த்தைகளும் அவன் மறுமொழி கூறவில்லையே. அப்பொழுது தன்மேலேயே வெறுப்பாக இருந்தது அவனுக்கு. முகம் கழுவிக்கொண்டு வாசல் பக்கம் வந்தால் மாடியில் கூடியிருக்கிற பத்திரிகை நிருபர் பரமசிவம் கீழே வருகிற பொழுது எதிர்பட்டார். என்ன மிஸ்டர் சத்தியமூர்த்தி, மல்லிகை பந்தலில் இன்டர்வியூ என்ன ஆயிற்று? முதல் வகுப்பில் தேறி இருக்கிறீர்கள். போட்டி ஒன்றும் இருக்காது, தானே கிடைத்துவிடும் என்று அதே பேச்சை பரமசிவம் ஆரம்பித்தார். எந்த பேச்சை எதிராளி நம்மிடம் பேசாமல் இருந்தால் மனம் நிம்மதியாக இருக்கும் என்று சில சமயங்களில் நமக்கு தோன்றுகிறதோ, அந்த பேச்சை தான் அந்த சமயங்களில் திரும்ப திரும்ப நாம் கேட்கும்படி நேரிடுவது வழக்கம். ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளை, சுகமோ துக்கமோ, அவனை சுற்றியிருக்கிற எல்லோரும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கவனித்து கொண்டிருப்பதையும் அதன் விளைவுகளையும் அதற்கு ஆளானவனை வெறுப்போடு பார்க்கும் சந்தர்ப்பங்களும் வருகின்றன. அப்பொழுது மற்றவர்களும் அதை மறுப்பதில்லை. அப்பொழுது மற்றவர்களின் கேள்வியை அழையா விருந்தாக வாய்த்து தொல்லை தருவதுண்டு. இதை நினைக்கும் பொழுது மனதிற்குள் சிரிக்கத் தோன்றியது சத்தியமூர்த்திக்கு. நினைப்புகளில் அந்தரங்கமாக இருப்பவற்றைத் தவிர வேறு எவற்றாலும் மனிதன் ரகசியமாக வாழ முடியாது போலிருக்கிறதே என்று நினைத்த பொழுது பரமசிவத்திற்கும் பரமசிவத்தை தவிர இன்னும் தன்னை எதிரே பார்த்து மல்லிகை பந்தல் இன்டர்வியூவை பற்றி தன்னிடம் விசாரிக்கப் போகிற ஒவ்வொருவருக்கும் தான் எதற்காகவோ பயந்து வாழ வேண்டும் போல பிரமையாக இருந்தது அவனுக்கு. ஏதோ பதில் பேசி பரமசிவத்திற்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவரை மாடிக்கு அனுப்பிவிட்டு வீட்டுக்குள்ளே போவதற்கு திரும்பியவன், மிஸ்டர் சத்தியமூர்த்தி இருக்கிறாரா என்று கீழே தெருவிலிருந்து அட்டகாசமாக ஒலித்த குரலை கேட்டு ஆச்சரியமடைந்தான். திருவாளர் கண்ணாயிரத்தின் குரல் அல்லவா அது? அவர் எதற்காக இப்பொழுது இங்கே தன்னை தேடி வந்தார்
என்ற சந்தேகத்தோடு தெருக்கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கி வந்த சத்தியமூர்த்திக்கு தெருவில் இன்னும் பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. தெருவில் நின்ற கண்ணாயிரத்தின் காரிலிருந்து அந்த பெண் கீழே இறங்கி அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். கண்ணாயிரம் அப்பொழுது அவளை தன் வீட்டுக்கு எதற்காக அழைத்து வந்தார் என்று புரியாமல் சத்தியமூர்த்தி திகைத்து கொண்டிருந்த பொழுது அவள் தன் நறுமணங்கள் புடைசூழ அவனுக்கு மிக அருகே வந்து தயங்கி நின்றாள். மிக அந்தரங்கமான விருப்பங்களில் பிரியமுற்று அழுந்தி நிற்கும் போதுகளில் அப்படி நிற்கிற மனமும் அந்த மனதுக்கு சொந்தமானவரும் இந்த உலகில் அனாதையாகவும் நிற்கதியாகவும் தன்னம் தனியே கைவிடப் பெறுகிறார்கள். தங்க கூண்டில் வளர்த்த தமணிய பசுங்கிலியாக அந்த வீட்டின் தனிமையில் ஏங்கி ஏங்கி வளர்ந்தவள் பாரதி. அவள் மனம் ஒப்பி ஆசைப்பட்டு நிறைவேறாமல் போன விருப்பங்கள் என்று எவையும் அந்த வீட்டில் அன்று வரை இருந்ததில்லை. அவள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது அப்பொழுதே நடக்க முடிந்த அளவுக்கு செல்லமாகவும் சீராகவும் வளர்ந்திருக்கிறாள் அவள். இது நான் நினைப்பது போல நடக்க முடியாதோ என்று எதை நினைத்து நேற்று வரை அவள் கவலைப்பட நேர்ந்ததில்லை. அவள் நினைத்ததை நிறைவேற்ற பணியாட்கள் பலர் காத்திருந்தனர். அவளுடைய விருப்பங்கள் உடனே நிறைவேற்றப்பட்டனவா இல்லையா என்று கவலைப்பட்டு அக்கறை செலுத்தவும், அவை உடனே நிறைவேற்றப்பட்டிருந்தால் நிறைவேற்றியவர்களை பாராட்டவும், நிறைவேற்றாமல் தாமதம் செய்யப்பட்டிருந்தால் அப்படி தாமதம் செய்தவர்களை கண்டிக்கவும் கூட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அங்கே ஆனாலும் எதற்காக ஏங்குகிறோம் என்று தெரியாத ஏதோ ஒன்றுக்காக அவள் ஏங்கி ஏங்கித்தான் வளர்ந்திருக்கிறார்கள். படிப்பதற்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் புத்தகங்கள் வாங்கி குவிக்கப்பட்டிருந்தன. அந்த வீட்டிற்குள் வராத பத்திரிகைகளும் செய்தித்தாள்களும் இல்லை. தோட்டத்தின் ஒரு பகுதியில் அவளுடைய அறைக்குள்ளே இருந்து அவளே படியிறங்கி போய் பறித்து கொள்வதற்கு வசதியாக சகலவிதமான மலர் செடிகளும் கொடிகளும் பயிரிடப்பட்டிருந்தன. அப்பா அவளை அரசகுமாரியாகத்தான் பேணி வளர்த்தாள். அவளோ பிச்சைக்காரியைப் போல எதற்கோ ஏங்கிக் கொண்டே வளர்ந்தாள். சிறு வயதில் தாயை இழந்துவிட்ட எந்த பெண்ணும் எத்தனை வசதிகளும் கிடைத்தாலும் இப்படித்தான் வளர முடியும். தன் அழகில் நிரம்பி கிடக்கும் அந்தரங்கங்களும் தன் அந்தரங்கத்தில் நிரம்பி கிடக்கும் அழகுகளும் பிறருக்கு தெரியாமலே வளர்ந்துவிட்ட காட்டுமான் கன்று போல மல்லிகை பந்தலின் தனிமையில் செல்வ குடும்பம் என்ற உயரத்திலிருந்து வெறும் மண்ணில் கீழே இறங்கி நடக்காமல் வளர்ந்து விட்டாள் அவள். நேற்று வரை தன் மனதை பாதிக்கும்படியான எந்த எண்ணத்தையும் அவள் எண்ணியதில்லை. இன்று அவளை பாதித்திருக்கும் இந்த எண்ணமோ மற்றொருவரிடம் சொல்லி ஆதரவு தேட முடியாத ஒன்று. மிக அந்தரங்கமான விருப்பங்களில் பிரியமுற்று அழிந்து நிற்கும் போதுகளில் அப்படி அழிந்து நிற்கிற மனமும் அந்த மனதிற்கு சொந்தமானவரும் இந்த உலகில் அனாதையாகவும் நிற்கதியாகவும் தன்னந்தனியே கைவிடப் பெறுகிறார்கள். அதை பங்கிட்டு கொள்ளவோ அதற்கு ஆதரவு தேடவோ சரியான துணை அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த வேளையில் பாரதியும் அப்படி துணையற்றவளாகத்தான் இருந்தாள். அப்பொழுது அவளுடைய அந்தரங்கத்தில் என்ன இருந்ததோ அதை அவள் இன்னொருவரிடம் சொல்லவும் முடியாது. சத்தியமூர்த்தி இன்டர்வியூ செய்த அதே பதவிக்காக விண்ணப்பம் போட்டிருந்த மற்றொருவரையும் இன்டர்வியூ செய்து கொண்டிருந்த பூபதி அவர்களோ அப்பொழுது தாம் செய்யும் காரியம் தமக்கு மிகையே அருகையே உள்ள மென்மையான மனம் ஒன்றை பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நியாயமில்லை. முறையாகவும் ஆர்வம் குன்றாமலும் வழக்கம் போல அந்த பதவிக்காக வந்திருந்த இரண்டாவது விண்ணப்பதாரரையும் விசாரித்து கொண்டிருந்தார் அவர். நிர்வாகத்துறையில் அது ஒரு முக்கியமான அம்சம். ஒரு பதவிக்கு மனு செய்கிறவர்கள் பலராக இருந்தாலும் அப்படி பலர் மனு செய்திருக்கிறவர்கள் என்பதே தெரியாமல் ஒவ்வொருவரையும் வெவ்வேறு நேரங்களில் வர சொல்லி எல்லோரிடமும் ஒரே விதமான ஆர்வத்தோடு விசாரித்து வந்து செல்கிற ஒவ்வொருவரும் அந்த பதவி தங்களுக்கே கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு போகும்படி செய்துவிட்டு இறுதியில் காதும் வைத்தார் போல ரகசியமாக உண்மை தகுதியை கண்டுபிடித்து நியமனம் செய்வார்கள். தொழிலதிபர் பூபதியே நிர்வாகத்துறையில் நிபுணர். சில வேளைகளில் அவருடைய சாமர்த்தியங்கள் சிலர் அனுமானம் செய்ய முடிந்த எல்லைக்கு அப்பாலும் உயர்ந்திருக்கும். தாங்கள் இருப்பது போல எதிராளியை மாற்றுக்குறையாமல் கூடாமல் கச்சிதமாக எடை போட்டு அளந்து நிறுத்த தெரிந்து கொண்டு விட்டதை நிறுத்தப்பட்ட எதிராளி புரிந்து கொள்ள விடாமல் பாமரர் போல சிரித்து பேசி கொண்டிருப்பார் அவர். மல்லிகை பந்தல் ரோட்டரி கிளப்பின் தலைவராக இருந்த பின்பு கவர்னராக அவர் கௌரவ பதவி பெற்ற பொழுது அவருடைய ரோட்டரி கவர்னர் பதவி காலத்தில் ரோட்டரி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஒன்று மல்லிகை பந்தலில் நடைபெற்றது. அதற்காக மல்லிகை பந்தலுக்கு விருந்தினராக வந்திருந்த கனடா நாட்டு தொழிலதிபர் ஒருவர் பூபதியோடு 4-5 நாட்கள் பழகிவிட்டு பிரிந்து செல்லும் பொழுது நிகழ்ந்த விருந்து ஒன்றில் அவரை இந்தியாவில் கமர்ஷியல் மேக்னட், தொழில் மன்னர்கள் அல்லது வணிக வித்தர்களில் தலைசிறந்த ஒருவராக வர்ணித்தார். அந்த பெருமையெல்லாம் தன் தந்தைக்கு குறைவின்றி இருப்பது பாரதிக்கு நன்றாக தெரியும். ஆனால் அப்பொழுது அவர் சத்தியமூர்த்தி விண்ணப்பம் செய்திருந்த அதே பதவிக்கு மனு செய்திருக்கும் இன்னொருவரையும் தனக்கு எதிரே நீண்ட நேரமாக உட்கார வைத்து பேசிக்கொண்டிருப்பது அவளுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. சத்தியமூர்த்திக்கு போட்டியாக வந்திருக்கும் மனிதனிடம் தந்தை பேசிக்கொண்டிருக்கிற நேரம் வளர வளர காரணமில்லாததொரு வெறுப்பையும் கோபத்தையும் அவள் அடைந்து கொண்டிருந்தாள். அதன் காரணமாகவே பொறுமையிழந்து ஒரு நிலை கொள்ளாமல் பரபரத்து
தவித்தாள் அவள். இன்னும் அப்பாவின் அறைக்கு வெளியில் வராந்தாவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பாவை எழுந்து வந்து தன்னை பார்க்க நேரிட்டு விடுமோ என்ற பயமும் தயக்கமும் அவள் மனதில் மெல்ல மெல்ல ஏற்பட்டது. அப்பாவின் அறை வழியே வீட்டுக்குள் செல்வது போலச் சென்றால் வந்திருப்பவர் யார் என்பதையும் பார்த்து விடலாமே என்று அவள் மனதிற்குள் திட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது கல்லூரி கார் வாயிலில் வந்து நின்றது. அதிலிருந்து பிரின்சிபலும் ஹெட் கிளர்க்கும் இறங்கி வந்தார்கள். அவர்கள் இருவரும் தந்தையின் அறையை நோக்கி வருவதாக தென்படவே அந்த வேளையில் தான் அங்கே வராந்தாவில் தயங்கி நிற்பது நன்றாக இராது என்று எண்ணியவளாக உள்ளே செல்வதற்காக விரைந்தாள் பாரதி. சத்தியமூர்த்திக்கு எதிராக எல்லோருமாக சேர்ந்து ஏதோ சதி செய்வது போல அவர்கள் மேல் ஒரே வெறுப்பாக இருந்தது அவளுக்கு. காலையில் தன் பட்டுப்பாதங்கள் பதிய அந்த காம்பவுண்டிற்குள் நடந்து வந்து தந்தைக்கு முன் கம்பீரமாக நிமிர்ந்து உட்கார்ந்து ஒவ்வொரு கேள்விக்கும் கணீர் என்று மறுமொழி சொல்லிவிட்டு போன அந்த தைரியசாலியின் முகத்தை மீண்டும் நினைவு கூற முயன்றாள் அவள். நினைத்து தவிக்கிறவர்களுக்கு அதிகம் சோதனை செய்யாமல் அருள் செய்து விடுகிற சில நல்ல தெய்வங்களைப் போல அவள் நினைத்தவுடன் ஞாபகத்துக்கு வந்தது அந்த எழில் முகம். அளவாகவும் அழகாகவும் பேசும் அந்த குரல், சத்திய வேட்கை நிறைந்த அந்த முகம், சுக துக்கங்கள் நிறைந்த அந்த வாழ்க்கையின் முடிவற்ற பாதையில் இன்னும் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க எப்பொழுதும் நான் தயார் என்பது போல வலது பாதம் முன்னிருக்க நிமிர்ந்து உட்காரும் அவனுடைய வனப்பு எல்லாம் நினைவு வந்தது அவளுக்கு. அவள் நெட்டுயிர்த்தாள். தன் நினைவு இதுவரை அடைந்திருந்த இனிய ஞாபகங்களையும் இனி அடைவதற்கு இருந்த இனிய ஞாபகங்களையும் அந்த வீட்டின் முன் அறையில் அப்பொழுது உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் தந்தையும் கல்லூரி முதல்வரும் சேர்ந்து பறித்து கொண்டு விடுவார்களோ என்று எண்ணி மனம் நலிந்தாள் அவள். போதாத குறைக்கு இப்பொழுது ஹெட் கிளார்க் வேறு கூட வந்திருக்கிறார். எல்லோருமாக சேர்ந்து என்ன முடிவுக்கு வரப்போகிறார்களோ? ஒருவேளை இப்பொழுது இரண்டாவதாக வந்திருக்கும் இந்த மனிதரே தமிழ் விரிவுரையாளராக தகுதியானவர் என்று இவர்கள் எல்லோரும் ஒரு மனதாக தீர்மானம் செய்துவிட்டால்? இப்படி நினைத்த பொழுது அவள் சிந்தனை மேலே ஒன்றும் என்ன தோன்றாதபடி இருண்டது. என்ன நடக்கிறது என்பதை பார்க்கவும், என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை கேட்கவும் விருப்பம் கொண்ட அவள் ஒரு காரியமும் இல்லாமலே தந்தையின் அறைக்கு அடிக்கடி போய்விட்டு வந்தாள். கடுவன் பூனை மாதிரி முகம், கொலைக்களத்து வெட்டறிவாளைப் போன்ற பெரிய மீசை, முரட்டு பார்வையுமாக வீற்றிருந்த மனிதர்தான் சத்தியமூர்த்தியின் பதவிக்கு போட்டியாக வந்தவராக இருக்க வேண்டும் என்று அவளால் அனுமானம் செய்து கொள்ள முடிந்தது.